எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இமோஷன்ஸ் இஸ் இந்த உணர்ச்சிகள் நம்மளை வந்து மேற்கொள்ளுதா? உலகத்தோட சிஸ்டம் என்ன அப்படின்னா, அந்த இமோஷன்ஸை வெளியில் கொண்டு வந்துடு. இப்போ நீ ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னா, கோவத்தை எது மேலேயாவது காட்டிடு. எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கு பாருங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை ஒரு பெற்றோர் பிள்ளைக்குள்ளேயோ தொடர்ந்து சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு மேரேஜ் கவுன்சிலிங் இந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? வி நோ தீஸ் திங்ஸ். பிசாசுக்கு ஆதாம் உளுந்த உடனே என்ன ஆகுதுன்னா அப்படியே பாசிட்டிவ்லேருந்து அப்படியே நெகட்டிவாக கொண்டு போயிடும். ஸோ இந்த நெகட்டிவாக கொண்டு போனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இமோஷன்ஸ் இஸ் ஓவர் டேக்கிங் யூ. அன்பு, பாசம், அதே மாதிரி தொட்டு உணர்வது, கோவப்படுவது, இந்த மாதிரி உணர்ச்சிகளை இந்த ஏஐயாலேயோ இல்லை ஒரு ரோபோட்டாலேயோ செய்யவே முடியாது. ஆனால் கர்த்தர் வந்து நமக்குள்ள இந்த காரியங்களெல்லாம் வைத்து நம்மளை படைச்சிருக்கிறாரு பாருங்க. நாம் எப்பயுமே பாசிட்டிவ் இமோஷன்ஸ், அதாவது ஒரு பாசிட்டிவான இந்த உணர்ச்சிகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து இந்த மெசேஜ்களை செல்வோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோகத்தின் நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல வேலைக்கான நன்றி அப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே என்னை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுகிற தயவுக்கான நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் சென்று ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்து ஆண்டவரே அநேகர் கனி கொடுக்கும் ஒரு மரமாய் ஆண்டவர் விருட்சமாய் வரும்படியான ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியான ஜெபிக்கிறேன் தகப்பனே. வேதத்தில் அதிசயங்களை காணுவதற்காக ஆண்டவரே பரிசுத்தாவினர் வல்லமையாக கிரியை செய்கிறீர், அதற்கான நன்றி தகப்பனே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். சேவனாண்டி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி வந்து கர்த்தர் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லும்படியாய் ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஜென்ரலாக நாம் கேட்காத ஒன்றா இருக்குது பாருங்கள். இது நம்ம ஆனால் அனுதின வாழ்க்கையில் நாம் ஃபேஸ் பண்ணுகிற ஒரு விஷயம், டெய்லி நாம் கஷ்டப்படுற ஒரு விஷயம். இதன் மூலமாக வி ஆர் ஸ்ட்ரகிளிங். எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஸ்ட்ரகிளிங். அது கிறிஸ்டியனோ நான் கிறிஸ்டியனோ எல்லோரும் நம்ம வி ஆர் ஸ்ட்ரகிளிங். அது ஆனால் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது பாருங்கள். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் வந்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இது ஒரு இருளான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதுக்குள்ளே சிக்கி தவிக்கிறாங்க. ரொம்ப நேரம் சீக்ரெட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணாமல், மிஸ்டீரியஸாக மெயின்டைன் பண்ணாமல் சொல்லிடுறேன். என்னென்னா நம்மளுடைய உணர்ச்சிகள் பாருங்கள். நம்மளுடைய உணர்ச்சிகள்னால் என்ன தெரியுமா யாருக்கும்? நம்ம ஜஸ்ட் டிஃபைன். எஸ், இமோஷன்ஸ். எக்ஸாக்ட்லி, இமோஷன்ஸ். ஸோ இமோஷன்ஸ் அப்படின்றது தான் வந்து ஆங்கிலத்தில் இமோஷன்ஸ்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து உணர்ச்சிகள். இதில் வந்து தெர் இஸ் போத் குட் இமோஷன்ஸ் அண்ட் பேட் இமோஷன்ஸ், இல்லைனா பாசிட்டிவ் இமோஷன்ஸ், இல்லைனா நெகட்டிவ் இமோஷன்ஸ், ரெண்டு இருக்குது பாருங்கள். இந்த இமோஷன்ஸ், உணர்ச்சிகள், இது வந்து இந்த காரியம் வந்து கர்த்தர் கொடுத்தது பாருங்கள். ஏன்னா நமக்கும் இல்லைன்னா ஒரு ரோபோட்டுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஆமேன். ஸோ நாம் வந்து உணர்ச்சிகளோடு இருக்கிறோம், ரோபோட்டுக்கு உணர்ச்சி இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஐயில் வந்து இட் கேன் டூ மோர் தென் வி தாட் இட் குட் டூ. என்னென்னமோ ஒரு மிஷின், ஆனால் அதால் உணர முடியாது பாருங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அன்பு, பாசம், அதே மாதிரி தொட்டு உணர்வது, கோபப்படுவது, இந்த மாதிரி உணர்ச்சிகளை நாம் வந்து வி ஹேவ் இந்த ஏஐயாலேயோ இல்லை ஒரு ரோபோட்டாலேயோ செய்யவே முடியாது. எத்தனை காலம் முன்னாடி வந்தாலும் தெர் இஸ் நோ வே இட் கேன் டூ இட். ஆனால் கர்த்தர் வந்து நமக்குள்ள இந்த காரியங்களெல்லாம் வைத்து நம்மளை படைச்சிருக்கிறாரு பாருங்கள். ஆமேன். இது ஒரு நல்ல காரியம், இது ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். ஒரு சந்தோஷம். நம்ம வந்து இன்றைக்கி வர்ஷிப்பில் வந்து ஏன் வந்து கை ஆட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னா ப்ராப்ளி இந்த பாசிட்டிவ் இமோஷனை வெளியில் கொண்டு வர மாட்டேங்கிறோம். நம்ம அந்த உணர்ச்சிகளை நாம் வெளியில் கொண்டு வரதுக்கு வந்து வி ஆர் ஸ்ட்ரகிளிங். ஏன்னா அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, இவங்க என்ன நினச்சிருவாங்களோ, நம்ம வந்து கை தூக்கினா இவங்க என்ன எப்படி நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட், ஒரு மைண்டில் நமக்குள்ளே இருக்குது பாருங்கள்.
ஆனால் இது கர்த்தர் கொடுக்குற ஒரு விஷயம். நாம் எப்பயுமே பாசிட்டிவ் இமோஷன்ஸ், அதாவது ஒரு பாசிட்டிவான இந்த உணர்ச்சிகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒரு வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இது ஒரு கமாண்ட் பாருங்க. கர்த்தர் வந்து சொல்றாரு, யூ ஷுட் ஆல்வேஸ் ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருங்கள். ஆமென். பவுல் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா நம்மளால முடியும் பாருங்க. ஏன்னா கர்த்தர் வந்து இந்த மகிழ்ச்சியை நமக்குள்ள வைத்திருக்கிறாரு. we can bring it out at any time. ஆனால் இதில் இன்னொரு சைடு இருக்கு, நெகட்டிவ் இமோஷன்ஸ், எதிர்மறையான உணர்ச்சி. அது எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் அந்த எதிர்மறையான உணர்ச்சிகள் நமக்குள்ளாக அது வேலை செய்து பாருங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அதை மேற்கொள்வதற்கு ஒரு பவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இட் இஸ் a கிரேட் திங். ஏன்னா நம்ம உணர்ச்சிகள் வந்து தேவன் கொடுத்தது தான். உணர்ச்சிகள் வந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம எல்லா நேரமும் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா நேரமும் அதில் சந்தோஷமாக இருக்கிறோம். அதை யூஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டைமில் பிசாசுக்கு ஆதாம் உளுந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அப்படியே பாசிட்டிவ்லேருந்து அப்படியே நெகட்டிவாக கொண்டு போயிட்டான். ஸோ இந்த நெகட்டிவாக கொண்டு போனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இமோஷன்ஸ் இஸ் ஓவர் டேக்கிங் யூ. ஆமேன். எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கோமா, இமோஷன்ஸ் இஸ், இந்த உணர்ச்சிகள் நம்மளை வந்து மேற்கொள்ளுதா அப்படின்றத நம்ம யோசிச்சிருக்கோமா? வி திங்க் தட் இட் இஸ் வெரி நேச்சுரல். தமிழில் வந்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை இருக்குது, உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்றது. உணர்ச்சி வசப்படுகிறோம். நாம் ஆவியின் வசப்படணுமே தவிர உணர்ச்சிக்குள்ளே வசப்படக்கூடாது, உணர்ச்சியிலே வசப்படக்கூடாது. அதுதான் வேதம் வந்து போதிக்குது பாருங்கள். இந்த உணர்ச்சி வசப்படும் போது என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, அது நிறைய காரியங்களை பிறப்பிக்குது பாருங்கள். நம்மளுடைய வார்த்தைகள் வாயிலேருந்து வர்றது என்னென்னமோ வார்த்தைகள் வருது. கை வேறு மாதிரி வேலை செய்யுது. நம்ம கை வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம்தான், அது வேறு எந்த காரியத்துக்கும் உபயோகப்படக்கூடவே கூடாது. ஆமேன். அது மாதிரி பல காரியங்கள் அது பிறப்பிக்குது பாருங்கள். இது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தத்தை முன் செல்வதற்கு ஒரு தடையாய் மாறி நம்ம முன்னாடி நிற்கிது. ஒரு வால் மாதிரி நின்றுது ஆக்சுவலாக. இதில் என்ன சோகமான ஒரு விஷயம்னா, கிறிஸ்தவர்கள் வந்து they don't even realize that. அவிசுவாசிகள் வந்து they easily say, நான் உணர்ச்சி வசப்பட்டேன், இந்த மாதிரி நடந்துருச்சு. எங்கள் வீட்டில் முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் வந்து நல்லா சேர்ந்திருந்த 2 குடும்பங்கள், ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவரை பார்த்து. அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், ஒரு 20-30 வருஷம், 20-30 வருஷமாக 2 பெரிய குடும்பங்கள் பிரிந்தே இருந்தது. இதில் வந்து இன்னொருத்தவங்க குடும்பங்களை வந்து நாம் எப்படி அவங்கள வந்து நம்ம வந்து அவமானப்படுத்துவது, எப்படி வந்து நம்ம அவங்கள வந்து கீழே கொண்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் நினைக்க போயிடுச்சு பாருங்க. அவங்க 2 குடும்பங்களுக்கு ஈச் அதர் அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் உணர்ந்து அதுலேருந்து வெளியில் வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த உணர்ச்சி, அந்த ஒரு நிமிஷம் அவர் பட்ட அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த விஷயம் 2 குடும்பங்களை ஒரு மாதிரி சிதைச்சு சின்னாபின்னமாக்கிடுச்சு ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இது நம்ம சரித்திரத்துலேயும் நம்ம பார்க்குறோம். நிறைய காரியங்கள் அந்த உணர்ச்சி வசப்படுகிறதுனாலே அநேக காரியங்கள் அதுக்கடுத்து டக்குன்னு நடந்துடுது. அது நம்ம எதுவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது. ஆமேன். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில். இல்லை என்னென்னா, அவிசுவாசிகள் மாத்திரம் இல்லை, அவிசுவாசிகள் வீட்லேயும் இது நடக்குது. எல்லா வீட்லேயும் இப்போ வீடுகளில் பார்த்திங்கன்னா, குடும்பங்களில் பார்த்திங்கன்னா சண்டைகள், சச்சரவுகள், குடும்பத்துக்குள்ளே வந்து பிளவு, குடும்பத்துக்குள்ளே வந்து 2 பேரும் பேசாமல் இருக்கிறது, இல்லை இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம ஒரு ஸ்டெப் பிஹைண்ட் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அ நெகட்டிவ் இமோஷன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். இப்போ நம்மளுடைய இமோஷன்ஸை நம்ம ரூல் பண்ண விட்டோம் அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்டோமானால் நாம் எப்படி எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருக்கிறது? எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஆமேன். ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தோட சிஸ்டம், இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை ஒரு பெற்றோர் பிள்ளைக்குள்ளேயோ தொடர்ந்து சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு மேரேஜ் கவுன்சிலிங், இந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை நம்ம போகிறோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க? வி நோ தீஸ் திங்ஸ். உலகத்தோட சிஸ்டம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் வெண்ட் அவுட் பண்ணு, ஜஸ்ட் லெட் எவ்ரி திங் அவுட். எல்லாத்தையும் பேசி, இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் வந்து
அந்த இமோஷன்ஸை வெளியில் கொண்டு வந்துடு. இப்போ நீ ரொம்ப கோவமாக இருக்கீன்னா கோவத்தை எது மேலேயாவது காட்டிடு. எங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு சில நேரம் கார்ப்பரேட் ட்ரைனிங் கூப்பிட்டு போவாங்க பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒருத்தர் வந்து உனக்கு கெடுதல் நினச்சிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா, இந்த பாக்ஸிங் க்ளோவை வாங்கிட்டு வீட்டில் வந்து ஸ்டார்ட் ஹிட்டிங், உன்னோட இமோஷன்ஸை வந்து அதில் கொண்டு வா, அதில் வெளில கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இட் இஸ் நாட் அ ரைட் ப்ராசஸ். ஏன் அப்படி ரைட் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இது எல்லாத்துடைய பேஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் நமக்குள்ளாக இந்த உணர்ச்சிகளை தூண்டி விடுகிறது, ட்ரிகர் பண்ணுது அப்படின்ற ஒரு 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 விஷயம் தான் இதோட பேஸ் ஃபண்டமெண்டல் திங். ஸோ இந்த சுற்றி நடக்கிற விஷயங்கள், இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ், இல்லை நம்மளோட என்வாயன்மெண்ட், நம்ம வாழ்கிற அந்த நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள், இது எதுவுமே நம்மளை பாதிக்கக்கூடாது பாருங்கள். இது எதுவுமே நம்மளை பாதிக்கலை. கிறிஸ்து அதனிடத்துல இருந்தெல்லாம் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். ஸோ நாம் இனிமேல் வந்து வி டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை காணவே முடியாது பாருங்க. ஏன்னா வந்து நம்ம சூழ்நிலைகள் இட் இஸ் நாட் டிசைன் டு கிவ் யூ ஹாப்பினஸ், இட் இஸ் டிசைன் டு கிவ் யூ சாரோ, கஷ்டங்கள். நம்மளோட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ யோசித்தாலும் நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு எதிராக தான் நமக்குள்ளே இருக்குது. நம்ம குடும்பத்தில் சரி, நம்ம சொந்தக்காரங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸில் சரி, ஒர்க் பிளேஸில் சரி, எல்லா இடத்துலையும் தேர் ஆர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் அஸ். ஆமேன். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து வி நீட் டு ஓவர் கம் பாருங்க. ஆனால் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸஸை நாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இயேசுவானவர் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டார் நமக்காக. ஆமேன். ஸோ எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு காரியங்கள் நடந்து அது ரொம்ப டேமேஜிங் எஃபர்ட் போயிடுச்சு. எல்லார் ஃபேமிலியிலும் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அவிசுவாசிகள் வீட்டில் சொல்லிடுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது அது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்மளுடைய வீடு அப்படி நடக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமேன். We have the power and authority to control, to manage our emotions. We have the authority. அவர் எப்போ வந்து சிலுவையிலே அவர் வந்து செத்து 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சாரோ, அவர் வந்து அந்த அத்தாரிட்டியை வந்து வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறார். அந்த அத்தாரிட்டி இட் டஸ் நாட் ஜஸ்ட் இன்க்ளூட் வெறும் சால்வேஷன், இல்லைன்னா வந்து ப்ராஸ்பெரிட்டி, ஹீலிங் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய இமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான அத்தாரிட்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது, கர்த்தர்கிட்ட இல்லை. ஆமேன். இன்றைக்கி அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம தான் நம்மளுடைய இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம இஃப் யூ லெட் இட் ரன் இட் வைல்டு, அதை கண்ட்ரோலே பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா அது என்னென்ன பிறப்பிக்கின்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இட் இஸ் வெரி ரொம்ப சேட் பார்ட். இன்றைக்கி நிறையா குடும்பங்களும் சரி, நிறையா இடத்துல இருக்கிற ஒரு நிலைமையும் சரி, திங்ஸ் ஆர் broken. அது ஏன் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். நம்ம ஊரில் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை, இன்னும் இந்தியாவில் சொல்கிறேன் நான், இல்லைன்னா வந்து ஆமாம் நார்த் இந்தியாவில் நம்ம ஊர்லேயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ட்ரிகர் யுவர் இமோஷன்ஸ். ஆனால் அவங்களோடது ஏன் ரொம்ப சவுத்தில் வேக மாட்டேங்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ தான் நான் யோசித்தேன், சவுத்துலலாம் நிறையா கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. தே நோ வாட் தே ஆர், தே நோ ஹூ தே ஆர், அண்ட் யூ கான்ட் ஜஸ்ட் ட்ரிகர் தேர் இமோஷன்ஸ். இது அரசியல் கட்சிகள் வந்து இதில் தே ஆர் லுக்கிங் ஃபார், இதில் ஒரு ஆதாயம் தேடிக்கிறாங்க பாருங்கள். அவங்க வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய மதத்தை காப்பாற்ற வந்தவன்னா நீ என்னையை நம்பினாதான், அவன் இன்னொரு மதத்தான் வந்து உன்னுடைய மதத்தை வந்து அழிக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்றத சொன்ன உடனே நமக்கு அந்த அவிசுவாசிகளுடைய இருதயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய மதம் வந்து அழிஞ்சு போயிடும் இவங்க இல்லாட்டினா அப்படின்னு தோண அது வந்து இட் இஸ் பிரிங்கிங் ஃபோர்த் வயலன்ஸ், ரிவோல்ட்ஸ், ஹேட்ரட். ஸோ அன்பு அழிஞ்சு போயிடுது பாருங்கள், அன்பே இல்லாமல் போயிடுது ஆக்சுவலாக. ஸோ அன்பை தவிர மற்ற காரியங்கள் பிறப்பிக்க ஆரம்பிக்குது, அது கொடுக்க ஆரம்பிக்குது. ஆமேன். ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது பாருங்கள் அந்த இமோஷன்ஸ், அந்த பேட் இமோஷன்ஸ். நான் முதல் சொன்ன மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஆனால் ஆவியின் வசப்படணும். ஆமேன். ஸோ ஆவியின் வசப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. சென்னையில் நாங்கள் இருக்கும்போது
ஆஃபீஸில் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரும் சேட் சூட்டில் சாப்பிட்டுட்டு நடந்து ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி இருக்கும், வெளியில் வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வெளியில் வந்துட்டு இருக்கும்போது நான் அந்த எஸ்கலேட்டரில் நடக்கும்போது எல்லோரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நிற்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் நடக்கிறவங்களாம் மேலே நடந்து போவாங்க. நான் வந்து தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், அவன்கிட்ட பேசணுன்றதுக்காக ரைட் ஹேண்ட் சைடில் நின்று பேசிக்கிட்டே வந்தேன். அப்போ உடனே ஒருத்தன் கடன்னு மேலே ஏறி வந்தான் ஃபாஸ்ட்டாக. வரும்போது என்னை இப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு திட்டிட்டு போயிட்டான். எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்போ டக்குன்னு அது என்ன செய்யுது, அது வாட் டஸ் இட் டூ, அந்த வார்த்தை என்ன செய்யுது, இட் இஸ் ட்ரிகரிங் யுவர் இமோஷன். ஆமீன். ஸோ அப்போ என்னோட கூட இருந்த என்னோட கொலீக் வந்து கோவப்படுறான். அவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கோவப்படுறான் பாருங்க. ஆனால் வந்து கர்த்தர் அந்த நேரத்தில் எனக்கு உணர்த்தின விஷயம் வந்து கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5:22 நம்ம எல்லாரும் மனப்பாடமாக நம்ம மைண்டில் எப்பயுமே வச்சுருக்கணும் பாருங்கள். நமக்குள்ளே இருக்கிற ஆவி எதை பிறப்பிக்குது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இதைத்தான் நம்மளுடைய இருதயத்திலேருந்து நம்ம வெளில கொண்டு வரணும் பாருங்கள். கர்த்தர் நம்மக்கிட்டேருந்து ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் எல்ஸ். இது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட மாத்திரம் இல்லை, வீட்டிலேயே அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து இவர் இப்படி நம்மளை பார்த்து நம்மகிட்ட பேசிட்டாரு, இவன் இப்படி பார்த்து நம்மகிட்ட பேசிட்டான், இவா இப்படி பார்த்து நம்மக்கிட்ட பேசிட்டா அப்படின்றதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ், நீங்கள் எப்படி திரும்ப வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணணுமா? அன்பு நம்மளுடைய ஹார்ட்லேருந்து வெளியில் வர்றது. அதனால தான் சொல்கிறேன், ஆவியின் வசப்படணும். ஆவியின் வசம் இருந்தோம் அப்படின்னா, வசப்பட்டோமானால் அது வந்து எதை பிறப்பிக்குமா? அன்பை பிறப்பிக்கும், சந்தோஷத்தை பிறப்பிக்கும், சமாதானத்தை பிறப்பிக்கும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அந்த டைமில் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை வந்து நீடிய பொறுமை. பி பேஷண்ட், ஹீ இஸ் நாட் ஒர்த் இட். நீ போய் அவன்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு அவன் ஒர்த்தியான ஆள் கிடையாது. இது வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் மீ. நான் அந்த டைமில் நிஜமாகவே வந்து ஐ ஃபெல்ட் இட். ஓகே, காட் ஸ்போக் டு மீ. ஓகே, நான் வந்து ஐ எம் நாட் லைக் ஹிம். எனக்கும் அவனுக்குமே ஒரு வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஆமேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன் பாருங்கள். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்மளுடைய சுயம் எங்கே செத்துச்சு, நம்ம யாரோட மறிக்கப்பட்டோம்? இயேசுவானவரோட சிலுவையில் அடிக்கப்பட்டோம், அவரோடைய மறித்தோம் ஆக்சுவலாக. ஸோ அதோடு சேர்ந்து நம்மளுடைய பழைய ஆவி அவரோட சிலுவையிலே அடிக்கப்பட்டது. அவ்வளோதான், முடிஞ்சது. தட் ஓல்டு செல்ஃப் இஸ் கான். ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமேன். ஸோ அவர் மரித்து விட்டார், அதோடு சேர்ந்து நம்மளுடைய பழைய ஆவியும் மறிக்கப்பட்டாகிவிட்டது. எஸ், இட் இஸ் டெட். அவ்வளோதான். நம்ம திரும்பவும் பழைய மாதிரி கொலாயடி சண்டைக்கு போகணும்னு தேவையே கிடையாது. ஆமே. நாம் எல்லா இடத்துலையுமே, வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, இல்லை மற்ற எல்லா இடத்துலையுமே சரி, வி டோன்ட் ஹாவ் டு கன்ஃபரண்ட் ஈச் அதர் எவ்ரி டைம். கர்த்தர் ஒரு விஷயம் சொல்கிற விஷயம் என்னென்னா, யூ ஆர் நாட் டூ ப்ரெஷியஸ், ஜீசஸ் இஸ் டூ ப்ரெஷியஸ். ஜீசஸ்க்குள்ளே இருக்கிறனால நம்மளும் ப்ரெஷியஸாக இருக்கிறோம். ஆமேன். ஸோ அதனால் ஒரு போதவர் சொல்கிறார், நம்மளுடைய சரீரம் மேற்கொள்கிற காரியம், இந்த நம்ம வாங்குகிற பேச்சுகள், இதெல்லாம் எதுக்கு சமானமாக இருக்குதான்? ஒரு டெட் பாடி மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஆக்சுவலாக நம்ம கார்னல் செல்ஃப் அப்படின்னா இந்த உலகத்துக்கு உண்டான, இல்லைன்னா நம்முடைய சரீரத்துக்கு உண்டான காரியம். இந்த சரீரம், பழைய சரீரம் வந்து இட் இஸ் அ டெட் பாடி மாதிரி. ஸோ அதை வந்து அது மாதிரி தான் வச்சுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து என்ன தான் கன்ஃபரண்ட் பண்ணி இது பண்ணாலும், யூ ஆர் டாக்கிங் டு அ டெட் பாடி. யூ ஆர் நாட் டாக்கிங் டு த லைவ் ஸ்பிரிட் விச் லிவ்ஸ் இன்சைட் மீ. ஆமேன். ஸோ நமக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் ஆவியின் வசப்படும் போது நமக்கு வெளியாக என்ன நல்ல கனிகளை கொடுக்குற காரியமாக இருக்குது. ஆமேன். ஸோ நாம் எப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறோம்? வி ஆர் நாட் ஜஸ்ட் மியர். ஒரு மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். மிருகம் வந்து தேவனுடைய சாயலில் படைக்கப்படவில்லை. ஆமேன். எந்த மிருகமாவது பார்த்துருக்கீங்களா? கடவுள் மாதிரி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த ஊரில் குழந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து மிருகம் வந்து தேவனுடைய சாயலில் படைக்கப்படவில்லை. ஆனால் நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நாம் வந்து ஹவ் வி ஹேண்டில் அவர் இமோஷன்ஸ். ஏன்னா மிருகங்களுக்கு இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாது. வாட் எவர் அதை போய் நீங்கள் லைட்டாக
பிக் பண்ணிங்கன்னா அது கோவம் வந்து கடிக்க வரும். ஆமேன். ஸோ ஆனால் நாம் அப்படி இருக்கணும்னு தேவையில்லை பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து படைக்கப்பட்டது ஒரு மிருகத்தை போல அல்ல, தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இந்த நம்மளுடைய born again ஸ்பிரிட் நாம் வந்து எப்படி வாழ்வதற்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதான். இட் கிவ்ஸ் ஆஸ் த எபிலிட்டி டு லிவ் சூப்பர் நேச்சுரலி, டு லிவ் லைக் காட். கர்த்தர் எப்படி நம்ம வாழ்க்கையில் சித்தம் வைத்திருக்கிறாரோ அது மாதிரி வாழுவதற்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். ஆமேன். ஒரு வசனம் வாசிப்போம். ஸோ இந்த இமோஷன்ஸ், இந்த எதிர்மறையான இந்த உணர்ச்சி வசப்படுதல் என்ன காரியத்தை பிறப்பிக்குது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நிறைய பேர் தெரிஞ்சுக்காதனால தான், இந்த அறியாமை இருக்கிறனால தான் அதில் போய் விழுந்துடுறாங்க. ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு நேரத்தில் நம்ம விழதான் செய்கிறோம், ஆனால் அது நம்மளை ஆட்கொள்ளவே கூடாது. ஆமேன். ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 13 வாசிப்போம். யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஓகே. ஸோ யாரையும் அவர் சோதிக்கல. அடுத்த வசனம் 14ஆம் வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். போதும். ஸோ இதில் வசனம் என்ன சொல்லுது? தேவன் சோதிக்கிறவர் அல்ல. நாம் யாரையுமே நம்ம எப்பயுமே தேவன் என்னை சோதிக்கிறார், கர்த்தர் என்னை வந்து he is tempting me to do this, he is forcing me to do this, he is allowing me to do this அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது பாருங்க. ஏன்னா அப்படி சொல்லவே கூடாதுன்ட்டு யாக்கோபு சொல்கிறார். இட் இஸ் forbidden. அதை நம்ம வாயால் நம்ம வாழவே கூடாது. இது ஏதோ தெரில பிரதர், இது கர்த்தர் அனுமதிக்கிறது போல், கர்த்தர் நம்மளை இந்த பாதையில் நடத்துகிறாரு போல் அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கீங்களா எல்லாரும்? ஆனால் அந்த மாதிரி நம்ம சொல்லவே கூடாதுன்னு யாக்கோபு சொல்கிறார். ஆனால் என்ன எது பிறப்பிக்குதான்? கெட்ட காரியங்களை எது பிறப்பிக்குதான்? 14ஆம் வசனம். அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இதில் இந்த இங்கிலீஷ் வேர்ஷனில் ரொம்ப அழகாக இருக்குது, ESVயில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவனவன் தன் சுய இச்சையினாலே. இச்சைன்னு ஒரு சில வேர்ஷனில் வந்து லஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. அதை நம்ம இதை வாசித்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம தோணுகிற விஷயம் என்னென்னா, ஒரு செக்ஷுவல் டிசையர், அதனால தான் வந்து நம்ம சோதிக்கப்படுகிறோம்னு நினச்சிடறோம் ஆக்சுவலாக. ஆனால் பட் ரூட் வேர்டு இதில் ESVயில் அழகாக போட்டிருப்பாங்க. இஸ் என்டைஸ்டு பை ஹிஸ் ஓன் டிசையர். ஹிஸ் ஓன் டிசையர். இந்த டிசையர்ன்ற வார்த்தை இந்த இடத்துல வந்து இட் டசன்ட் டாக் அபவுட் ஜஸ்ட் விருப்பம். இட் டாக்ஸ் அபவுட் உன்னுடைய உணர்ச்சிகள், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய அந்த உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசுகிறது இந்த காரியங்கள் பாருங்கள். ஸோ இந்த உணர்ச்சி ஸ்லாஷ் டிசையர், இமோஷன் ஸ்லாஷ் டிசையர், இதனால தான் என்ன ஆகுதான்? இழுக்கப்படுகிறான். ஃபஸ்ட்டு இழுக்கப்பட்டு சிக்குண்டுகிறான், அதில் சிக்கிக்கொள்கிறான், அப்புறம் சோதிக்கப்படுகிறான். ஆமேன். அடுத்த வசனம் வாசிப்போம். இது நடக்கிறதுனால என்ன நடக்குது? பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சார் நம்ம உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? சூழ்நிலைகள்னால நமக்கு இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுகிறோம், இந்த மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து இட் இஸ் ரன்னிங் வைல்ட் அப்படின்னு சொல்லி அதனால் நீ வெண்ட் பண்ணுன்னு சொல்லுது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? த பர்த் பிளேஸ் ஆஃப் சின், பாவத்தோட பிறப்பிடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த இச்சை, இல்லாட்டினா நம்ம டிசைர்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், இந்த உணர்ச்சிகள், இந்த எதிர்மறையான உணர்ச்சிகள், இந்த இமோஷன்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ்னால பாவத்தை பிறப்பிக்குதான் பாருங்கள். பாவம் எதை பிறப்பிக்குது? பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். எப்படி வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது பெண் கர்ப்பம் தரித்து, இதில் என்னென்னா அந்த பெண் உடனே கர்ப்பம் தரிக்கல பாருங்கள், சேர்ந்த உடனே கர்ப்பம் தரிக்கல, அடுத்த நாளே நத்திங் ஹேப்பன்ஸ். ஆனால் என்ன ஆகுது? கொஞ்ச நாள் டே பை டே போயிட்டே இருக்கு. ஆனால் அவள் வந்து கர்ப்பம் தரித்து எதை பிறப்பிக்கிறாள்? குழந்தையை பிறப்பிக்கிறாள். சேம் கான்செப்ட். ஸோ நாம் வந்து எப்படி நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு சிக்குண்டு அதனால் சோதிக்கப்படுகிறோமோ, அப்போ என்ன நடக்குதான்? அது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவத்தை இட்ஸ் பிரிங் ஃபோர்த் சின்.
which in turn brings death. Amen. ஸோ நாம் வந்து இதனால தான் வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யூ நீட் டு ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் யுவர் இமோஷன்ஸ். ஸோ இந்த இமோஷன்ஸ் வந்து நான் கொடுத்தது, யூஸ் இட் ஃபார் பாசிட்டிவ் இமோஷன்ஸ், யூஸ் இட் ஃபார் ப்ரைசிங் காட். ஸோ கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உன்னுடைய மைண்டை திருப்புன்றார். ரோமர் 12:2 பிடிச்ச வசனம் அதுதான் ஆக்சுவலாக. ரோமர் 12:2 என்ன சொல்லுது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். யூ நீட் டு ரெனியூ யுவர் மைண்ட். ஸோ இந்த உலகத்தில் வந்து இமோஷன்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலையினாலேயோ இல்லை வந்து மற்ற ஏதோ ஒரு காரியத்தினாலேயோ பாடி ரியாக்ட் பண்ணுற காரியம் ஒரு விஷயம், ஒரு பார்ட்டு தான் இமோஷன்ஸில் அது ரியாக்ட் பண்ணுற விஷயம். அது போக செகண்ட் பார்ட் வந்து வாட் யுவர் மைண்ட் டெல்ஸ் அபவுட் தேட். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான், இல்லைன்னா வந்து ஹீ இஸ் அப்யூசிங் அஸ் அப்படின்னு நம்மக்கிட்ட வரும்போது, உங்கள் மைண்டு இது வந்து நமக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து இமோஷனை பாடியில் வந்து ரொம்ப கோபம் வருது, அப்படியே உடம்பு அப்படியே சிலிர்க்குது, அப்படியே ஒரு மாதிரி கோவப்படுது, நடுங்குது, அந்த மாதிரிலாம் ஆகுது. ஆனால் அதுக்கு வந்து நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய பிரெயின் என்ன சொல்லுதுன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா பிரெயின் வந்து அந்த டைமில் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ராங் சைனாக இருக்குது, ரொம்ப தப்பான ஒரு சைனாக இருக்குது. ஸோ இதுக்கு நீ வந்து எதிர்த்து நீ பேசிடணும், இல்லைன்னா வந்து இதை நீ கன்ஃபரண்ட் பண்ணிடணும், இல்லைனா அவன் கூட நீ சண்டை போட்டுரு, இல்லைன்னா அவன் கூட மல்லு கட்டி நின்று. ஸோ இதை தான் வந்து பிரெயின் சொல்லுது பாருங்க. ஆனால் வந்து ரோமரில் பவுல் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. உன்னுடைய மனம்னா வந்து நம்மளுடைய மைண்டு, அந்த மைண்டை வந்து ரெனியூ பண்ணி டைரக்ஷனை மாற்றுன்றார். அது முக்கியமே இல்லை, யார் உன்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லை வந்து உன்னுடைய இமோஷன்ஸ் வந்து எப்படி நீ காட்டணுன்றது வந்து நெகட்டிவாக கொண்டு போகணுன்றது இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் நாட் தேர் ஃபார் யூ, பட் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் டுவர்ட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா ஆவியின் வசப்படணுன்றார். ஆவியின் வசப்பட்டோமானால் நமக்குள்ளேருந்து வெளில வர்றது என்னென்ன காரியங்கள்? அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, இந்த காரியங்கள். ஆமேன். ஸோ இந்த காரியங்களில் தான் நம்ம மைண்டு திருப்பணும் பாருங்கள். இல்லாட்டினா நம்ம வந்து இதில் சிக்குண்டு சோதிக்கப்பட்டு அவ்வளோதான், பாவத்தை அது பிறப்பிக்குது, அந்த பாவம் மரணத்தை. ஆமேன். ஸோ நம்ம இது ரொம்ப முக்கியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இதுலேருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணிக்கணும் பாருங்கள், எப்படி நம்ம இதுலேருந்து நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எப்படி மேற்கொள்ளணுமானா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மேற்கொள்வதற்கு முன்பதாக நாம் எதற்கும் அடிமைகள் கிடையாது. ஆமேன். we are redeemed from everything. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து அறிவு என்ன இருக்குன்னா, நம்ம பாவத்தில் சிக்கி தவிக்க தேவையில்லை, நாம் வந்து ஒரு வியாதியில் கிடக்கணும்னு அவசியம் கிடையாது. இதிலேருந்துலாம் இயேசுவானவர் வந்து என்னை மீட்டு கொண்டார் அப்படின்னு நம்மளுக்கு அறிவு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தீய உணர்ச்சிகள்கிட்டேருந்து நம்மளை மீட்டு கொண்டார் என்கிற அறிவு நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கெலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்ம என்ன பேசணுன்றது மிக மிக முக்கியம். நம்ம தாட் வருது, ஆனால் வந்து இட் டசன்ட், யூ கேனாட் டேக் தட் ஃபர்தர் அப்படின்றத நம்ம ஒரு டிட்டர்மைன் பண்ணி நம்ம கொண்டு வரோம் நம்ம. ஆமேன். ஒரே ஒரு வசனம் வாசிச்சிட்டோம், 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இதில் லாஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் தான் வாசிக்கிறேன். ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நாம் எதுக்கும் அடிமைப்படக்கூடாது பாருங்கள். தேவனுடைய காரியங்கள் அல்லாதவைகள் எதுலையுமே நாம் அடிமைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம உணர்ச்சி வசப்படும் போது நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமையாயிரும். நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆமேன். எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? நம்ம உணர்ச்சி வசப்படும் போது வாட் வி டோன்ட் நோ, என்ன பண்ணுறோன்னே தெரில. நிறையா பேர் வீட்டில் பயங்கர பிரச்சனை ஆயிடுது இதனால. அவங்க தே கோ blank, மைண்ட் வந்து அப்படியே blank ஆயிடுது. இதை வந்து கர்த்தர் விரும்பலை பாருங்கள். நாம் வந்து இந்த காரியத்திலலாம் நம்ம வெற்றி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து கர்த்தர் வந்து இன்று இந்த வேலையில்
he want to stress. Amen.